ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். ரீசெண்டாக ரஷ்ய அதிபர் புதின் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார். டெல்லியில் நல்ல ஒரு பயங்கரமான மரியாதையுடன் அவரை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வரவேற்றாங்க. விமான நிலையத்துக்கு போய் வரவேற்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்து பண்ணாங்க. அதில் சில முக்கியமானதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்வி, மருத்துவம், உணவு பாதுகாப்பு, பேரிடர் காலங்களில் ஹெல்ப் பண்ணுறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு ரஷ்யா அதிபர் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இந்த கடல் வழி மார்க்கத்தை ஏற்படுத்த போகிறாங்களாம். இதனால் 70,000 இளைஞர்களுக்கு மேலே வேலைவாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதிபர் இது என்னென்னா வணிகம் செய்கிறது, இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு வணிகம் செய்ய விரும்புகிறவங்க கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். இனிமேல் யார் வேணால் ட்ராவல் பண்ணலாம், எந்த ஒரு ரூல்ஸ் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் சொன்னது தான், சுக்கோய் 57 5th ஜென்ரேஷன் போர் விமானத்தை தரதாக சொல்லியிருக்கிறாங்க. அதோட டெக்னாலஜியை ஃபுல்லாக தொழில்நுட்பத்தையும் தரோம், நீங்கள் இங்கேயே ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் S-400 S-500 S-400ஓட அடுத்த வெர்ஷன் தான் S-500. S-400 வச்சு தான் பெஹல்காம் தாக்குதலில் நடந்த தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்துச்சு பாகிஸ்தானுக்கு இந்தியா. இந்த இதை வச்சு தான் S-400 வச்சு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிளேஸ் கூடன்குளம் அணுமின் நிலையத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை இயக்கிட்டு வரதே ரஷ்யா தான் தெரியும். அதில் மொத்தம் 6 உலைகள் இருக்குது. அதில் 2 உலைகள்லேருந்து இப்போ நம்ம மின்சாரம் எடுத்துகிட்டு இருக்கோம். மீதி இருக்கிற 4 உலைகளும் இயங்குறதுக்கு விரைவில் நாங்கள் இயங்க செஞ்சுருவோம், அதையும் செயல்படுத்திடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் இந்தியாவும் எப்பயுமே நல்ல நாடு. எந்த ஒரு நாட்டுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னாலும் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து தோள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த காரணத்தாலேயும் நாங்கள் நிலக்கரியோ பெட்ரோலோ ஆயில் எந்த ஒரு கச்சா எண்ணெயோ இந்தியாவுக்கு தரதை நிறுத்த மாட்டோம் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பதிலாக நம்ம விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பயிர் வகைகள், தானியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மட்டும் ஆஃபர் கொடுத்தா போதுமா, நம்ம ஆஃபர் கொடுக்குறது இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம மோடி பிரதமர் அவர்கள் என்ன ஆஃபர் கொடுத்துருக்குறாங்கன்னா, ரஷ்ய மக்களுக்கு 30 நாள் ஃப்ரீ டிக்கெட், அதான் விசா, ஃப்ரீ விசான்னு சொல்கிறாங்க. இங்கே இந்தியாவில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கோசரம் அதை அவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக உக்ரைன் போரில் ஒரு அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம பிரதமர் பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய வெள்ளி பொருட்கள் கிஃப்டாக பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மெயினாக பகவத்கீதை புக்கை ரஷ்யா மொழியில் மொழிபெயர்த்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் இந்தியாவை எவனாலையுமே தொடவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. ஜெய்ஹிந்த். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். பாய்.